கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வீணான சிந்தனைகளை நினைத்து யோசித்து நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவை நாம் கெடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் பைபிள் அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் பிரியப்படுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிரியப்படுகிறோமா? எல்லாவற்றையும் வெறுக்கிறோமா? வீண் சிந்தனைகளை வெறுக்கிறோமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை வெறுக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதையோ ஒன்று யோசித்து 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 அழுது என்றைக்கோ நடந்த காரியத்தை நீங்க நினைச்சு நீங்க அழுதா அதனால என்ன பிரயாசம்? ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அதனால வீணான சிந்தனைகளை வெறுத்து விடுங்கள். வேண்டாம். இயற்கை நடந்தது, நீ நடக்க போகும் நினைக்கிறது எல்லாவற்றையும் வெறுத்துட்டு கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைங்க. நமக்கு ஜீவன் கொடுத்தவர், நம்மளை வாழ வைக்கிறவர் அவர்தான். கட்டாயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நீங்க வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால வெறுக்க வேண்டும். அப்பொழுது நாம் படிக்கிற வேத புஸ்தகத்தில் உள்ள அந்த எல்லா விதமான காரியங்களும் நமக்கு வெளிப்படும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. வீண் சிந்தனைகளை நான் வெறுக்க வேண்டும் சுவாமி. உமது வேதத்தில் பிரியப்பட, வேத புஸ்தகத்தை அதிகம் ஆண்டவரே தாகத்தோடு வாசிக்க, வாஞ்சியோடு வாசிக்க வேண்டிய கிருபைகளை எனக்கு தாரும். இதில் உள்ள மகத்துவங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி தாரும் அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னை என்னை தாங்கட்டும். இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.